இருங்க 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 இந்த வீடியோ தள்ளிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நம்ம கேளுங்க என்ன ஷார்ட் தட்டுற மாதிரி தந்தீங்கன்னா நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியில், நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் ஏடாகூடமாக ஏதாவது செய்துட்டு மாட்டிக்கிட்டு பின்னாடி அவஸ்தைப்படுவோம். வித்தியாசம் தெரியல, எது நல்லது கெட்டதுனே தெரியல. அப்படிப்பட்ட காலத்தில் மாட்டி முடிச்சுட்டு இருப்போம். துருன்னு எதனா செய்துடுவோம். லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் மாட்டிக்கின்னு அவஸ்தைப்படும்போது அப்புறம் கடவுளை கும்பிடுவோம். நம்ம அப்படி தானே செய்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு வசனம் சொல்லப்படுது. யோனா 4ஆம் அதிகாரம் 11 சொல்லப்படுது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,26,000 பேருக்கு அதிகமான மனுஷர் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்றார். பாருங்கள், இயேசுவே பரிதவிக்கிறாருங்க. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசமே தெரியல. எது வலது கை, எதில் சாப்பிடணும், எதில் என்ன வேலை செய்யணும் தெரியல. அப்படியேப்பட்ட ஜனங்களை நினைவுப்பாட்டில் இருக்கலாம். அதுக்கு தான் யோனாவை அனுப்புகிறார். நீ இப்போ மனம் திரும்பும்படி இது நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தாம்பா நீ போக சொன்னேன். நீ என்னடா கேட்டால் இந்த கப்பல் ஏறி தரிசிக்கு வர்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்போ தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி பேசுகிறார். அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கண்ணா. புரியுதுங்களா? நினைவுக்கிறதுக்கு எதுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேர், 1,20,000 பேருக்கு அதிகமாக மனுஷர் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபிக்கிறேனோ என்றார். அதுக்கு தான் கவலைப்பட்டு ஒன்று அனுப்புகிறார். நம்ம வாழ்க்கையில் பரிதபிக்கிற நிலைமை, மோசம் போகிற நிலைமை இருக்குமேனா இயேசுக்கிட்ட வாங்க. அவர் தான் சொல்கிறார், பரிதபிக்கிறேன்றார். மோசமான நிலை, வித்தியாசம் தெரியாது இருக்குதா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது இருக்கிறீங்களா? இயேசுக்கிட்ட வாங்க. அவர் ஞானத்தின் தேவன், ஞானம் கொடுப்பவர். ஞானத்தில் அவர் பெரியவர், சிறந்தவர், ஞானத்தில் சிறந்தவருங்க. நான் பாருங்கள், இப்போ பேசுகிறேன், படிப்பறிவு இல்லைங்க, எனக்கு படிப்பறிவே இல்லை. ஆனால் இயேசு பாருங்கள், டெய்லி அந்த வார்த்தை மட்டும்தாங்க கேட்குறேன். வார்த்தை கேட்குறேன், வசனத்தை இப்போ பேசுகிறேன். ஏன்னா அவர் ஞானத்தை கொடுக்கிறவர். மெய்ஞானம் அவர்கிட்ட புறப்படும். ஒன்றுக்கும் உதவாதவன், குப்பையும் தூசுமா உளையான சேற்றில் கடந்த குடிப்பழக்கம் அநேக பாவதியில் அநேக நேரத்தில் சீட்டாட்டத்தில் சிக்கி கொண்டு இருந்த என்னை விடுவித்த தேவன். அவர் தான் சொல்கிறார். வித்தியாசம் இல்லாத இருந்தங்க, எது நல்லது கெட்டதுனே தெரியாது. குடிச்சிட்டு வந்து வீட்டில் அமங்கலமான தான் தெரியும். இது பார்த்தீங்களா? ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பரிசுத்தமாகிட்டார் பற்றியா, வித்தியாசம் பண்ணிட்டார். உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் வேணும்னு சொன்னால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு தேவனுடைய வார்த்தையை மாறி ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். அது உங்களுக்கு பிரயோஜனமும் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானமும் உண்டு பண்ணும். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாரும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.